ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ரேடியோ பட்டன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ ரேடியோ பட்டனை ரேடியோ குரூப்புக்குள்ள போட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்விட்ச்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இந்த காம்பனன்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்விட்ச்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்துட்டு இப்போ மொபைல் கிட்ட ஆன் பண்ணுறதுலாம் ஸோ ஸ்விட்ச் பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த சைடு ஸ்விட்ச் பட்டன் டச் பண்ணால் இந்த சைடு மூவ் ஆகும். அந்த பால் சின்னதாக இருக்கிற பால் வந்து இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ மறுபடியும் டச் பண்ணி இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு டைம் டேப் பண்ணால் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும், ஒரு டைம் டேப் பண்ணால் ரைட் சைடு மூவ் ஆகும். அதாவது டாகல் மாதிரி. ஸோ ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ரைட் சைடு, இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்விட்ச்சு. ஸோ ஸ்விட்ச் பட்டன் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி ஏரோப்ளைன் மோடில் ஆன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எந்த காம்பனன்ட்ஸ்க்குலாம் நம்ம 2 ஸ்டேட் இருக்கோ, ஸோ அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்விட்ச் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்போ 2 ஸ்டேட் தான் இருக்குது, ஆன் ஆஃப் அந்த மாதிரி 2 ஸ்டேட் தான் இருக்குன்னா, ஸோ ஒரு டைம் டேப் பண்ணும்போது ஆன் ஸ்டேட்டில் இருக்கும், செகண்ட் டைம் டேப் பண்ணும்போது ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இந்த ஸ்விட்சை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ ஸ்விட்சோட கரண்ட் வேல்யூ என்ன, ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, அந்த டீட்டெயில்ஸில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ போல டெக்ஸ்ட் வியூ ட்ராப் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு டெக்ஸ்ட் வியூ தேவை இருக்காது, நம்ம ஸ்விட்ச்லேயே வந்து டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஸ்விட்ச் வச்சுட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். ஸோ ஸ்விட்ச் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்விட்சுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துக்கலாம் 2 சைடும். ஸோ டாப்பில் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது சைஸு, டெக்ஸ்ட் சைஸு. ஸோ அதனால் டெக்ஸ்ட் சைஸ் என்ன பண்ணுறோன்னா, ஸோ டிஃபால்ட் சைஸில் இருந்து நம்ம பெருசாக இருக்க 28 SP வச்சுக்கலாம் இந்த டைம். ஸோ சைஸ் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து நம்மளுக்கு ரெடி. ஸோ இதோட வேறு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ட்ரு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லேஅவுட் இது வந்து ரேப் கண்டென்ட்ல இருந்து மேட்ச் கன்ஸ்ட்ரெயின்ட் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பட்டன் இந்த சைடு போயிடும், இது இந்த சைடு இருக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லா மற்ற காம்பனன்ட்ஸ்க்குலாம் மேட்ச் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணும்போது இதுக்கு மேட்ச் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணால் கரெக்டாக வராது. உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட் இப்படி தான் இருக்குது, எனக்கு ஸ்விட்ச் வந்து இந்த சைடில் இருக்கணும், பட்டன் வந்து இந்த சைடில் இருக்கணும், ஸோ இது கரெக்ட் தானே, நீங்கள் மேட்ச் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெண்டுமே பக்கத்தில் இருக்கணும்னா ரேப் கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே செக்குடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செக்குடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்விட்ச் வந்து டிஃபால்ட்டாக செக் ஆகிருக்கணுமா, அதாவது ஆன் ஆகிருக்கணுமா, ஆஃப் ஆகிருக்கணுமா அப்படிங்கிறது. ஸோ டிஃபால்ட்டாக எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ ட்ரூன் கொடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா பட்டன் சேஞ்ச் ஆனது தெரியும். ஸோ டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும். ஸோ அதே அந்த ட்ரூ வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ டிஃபால்ட்டாக அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அதாவது நல் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி கிளிக்கபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கிளிக்கபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்விட்சை நான் ப்ரெஸ் பண்ணலாமா ப்ரெஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளிக்கபிள் செக்குடு வந்து இந்த பட்டன் ஸ்விட்ச் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுக்குமே, ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ், இந்த மாதிரி எல்லா பட்டனுக்குமே இருக்கிற காமன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிளிக்கபிள், செக்குடு, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இது காமனாக இருக்கிறது. ஸோ ஸ்விட்ச் வந்து வச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு பேடிங் வேணால் இதுக்கு வச்சுக்கலாம். ஸோ பேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 dB கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ டிசைன் பார்ட் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஜாவா கோட் போகிறோம். ஸோ ஜாவா கோடில் போயிட்டு ஸ்விட்சை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸ்விட்சுக்கு வந்து நம்ம எப்போ போல் ஸ்விட்சுனே நேம் வச்சோம்னா இங்கே வந்துட்டு ப்ராப்ளம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்விட்சுங்கிறது டிஃபால்ட்டாக ஒரு கீவேர்டு. ஸோ அந்த கீவேர்டு மறுபடியும் இங்கே யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்விட்சுங்கிறது ஒரு கீவேர்டாக எடுத்துக்கும். ஸோ அதனால் அங்கே எரர் வரும். ஸோ இது இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிளாஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விட்சுக்கு வந்துட்டு SWI அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மெயின் XML ஃபைலில் நான் ஸ்விட்சுக்கு ஐடி செட் பண்ணல. ஸோ ஐடி செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஐடி வந்து டிஃபால்ட்டாக ஸ்விட்ச் ஒன் இருக்குது. ஸோ ஸ்விட்ச் ஒன் அப்படியே விட்டுடலாம். ஸோ SWIன்னு வச்சாச்சு. ஸோ அடுத்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸ்விட்ச் ஒன்.
ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி டிசைனில் என்ன பார்த்தோம்னா இந்த ஸ்விட்சோ இல்லை ரேடியோ பட்டனோ இல்லை செக் பாக்ஸோ வச்சதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒரு பட்டன் வச்சுருந்தோம். ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன என்ன நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ இல்லை என்ன யூசர் ப்ரிஃபரன்ஸோ அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணுற ஒவ்வொரு டைமுமே நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம் தானே. ஸோ இப்போ மொபைல் டேட்டா வந்து டச் பண்ணும்போது மொபைல் டேட்டா ஆன் அப்படிங்கிற ஒரு டோஸ்ட் வரும், மறுபடியும் டச் பண்ணும்போது மொபைல் டேட்டா ஆஃப் அப்படின்னு டோஸ்ட் வரும். ஸோ அதனால நம்ம பட்டன் இது வச்சதுக்கப்புறம் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வர்றது வந்து நம்மளுக்கு டிலே இல்லை ஸ்லோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இந்த பட்டன் டச் பண்ணும்போதே நம்மளுக்கு ரிசல்ட் வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த SWIK ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆன் கிளிக் லிசனர் வந்து நீங்கள் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே வந்து இந்த ஆன் கிளிக் லிசனர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ செட் ஆன் கிளிக் லிசனரில் நியூ ஆன் கிளிக் லிசனர் போட்டிங்க. ஸோ பட்டனுக்கு எப்படி ஒரு ஆன் கிளிக் ஓவர் ஹெட் மெத்தட் வந்து கிரியேட் ஆகுமோ அதே மாதிரி ஸ்விட்சுக்கும் வந்துட்டு ஆன் கிளிக் மெத்தட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த மெத்தட்குள்ளே என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ இந்த மெத்தட்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் செக் ஸ்விட்சில் வந்து ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்சுக்கு வந்துட்டு இன்னும் 2 ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆன் டெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அது வந்துட்டு இப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து ஆஃப் ஆகிருக்கும் போது அந்த ஸ்விட்சோட டெக்ஸ்ட் என்ன, அந்த ஸ்விட்ச் வந்து ஆன் ஆகிருக்கும் போது அதோட டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இதுக்குன்னா நம்ம மொபைல் டேட்டா அப்ளிகேஷன் எடுத்துட்டா மொபைல் டேட்டா ஆஃப். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா ஆன். ஸோ அதே மாதிரி ஸ்விட்சோட டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சுங்கிறதுக்கு பதிலாக மொபைல் டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஸோ ஸ்விட்ச் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஸ்விட்சை வந்து நம்ம செக் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இஃப் switch dot is checked அப்படின்னா என்ன பண்ணணும்னா டோஸ்ட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். செக்டு இருந்தால் நம்ம ஆன் எடுத்திருக்கோம். ஸோ கெட் டெக்ஸ்ட் ஆன். ஸோ ஆனில் இருக்கும்போது என்ன டெக்ஸ்ட் வச்சுருக்கோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு toast dot length long dot show. ஸோ அதே மாதிரி எல்ஸில் ஸோ கண்டிப்பாக ஸ்விட்ச் வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ஸ்விட்ச் ட்ரூவாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் கண்டிப்பாக ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்ஸ் பார்ட்டில் கண்டிப்பாக வந்துட்டு மேலே எனேபிள் ஆகலைன்னா அது கண்டிப்பாக டிசேபிள் ஸ்டேட்டில் தான் இருக்கும். நம்ம ரேடியோ பட்டனில் பார்த்த மாதிரி ஸோ எதையுமே செலக்ட் பண்ணாமல் யூசர் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வேறு எந்த எக்ஸப்ஷனுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த 2 கேஸ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு get text off dot show. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணும்போது வந்துட்டு இந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம டோஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ உங்கள் அப்ளிகேஷனுக்கு எந்த இடத்துல அந்த இடத்துல என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கோ ஸோ அந்த மெசேஜ் வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விட்ச் வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் ஸ்விட்ச் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மெத்தட் கால் ஆகும், இந்த ஆன் கிளிக் மெத்தட் கால் ஆகும். அந்த ஆன் கிளிக் மெத்தட்ல அந்த ஸ்விட்ச் வந்து எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் வரும், டிசேபிள் ஆயிருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் வரும். நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மொபைல் டேட்டாங்கிற ஸ்விட்ச் வந்து எனேபிள் ஆயிருக்கு. ஸோ எனேபிள் பண்ணும்போது மொபைல் டேட்டா ஆன். ஸோ நம்ம இங்கே XML ஃபைலில் டெக்ஸ்ட் ஆன் அப்படிங்கிறதுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோமோ ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு இதாகுது. ஸோ எகைன் மட்டும் ஆஃப் பண்ணுறோம். ஸோ மொபைல் டேட்டா ஆஃப். ஸோ ஸ்விட்ச் பட்டன் நம்ம எப்போலாம் ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து டோஸ்ட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும்.
ஸோ இதுதான் ஸ்விட்ச் பட்டனோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ தேங்க்யூ.